السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات لا يستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமையான சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 9வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையானவர்களே, இன்றைய வாழ்வுக்கு திருக்குர்ஆன் காட்டுகிற வழிகாட்டுதல்கள் என்கிற தொடரில் இன்றைய தினம் திருக்குர்ஆனின் அரசியல் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். உலகத்தில் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கிற வழக்கங்களில் ஆதிக்கம் செய்கிற அரசியல் நடைமுறையும் ஒன்று. இந்த நடைமுறை பல காலகட்டத்திலும் நல்லதாக இருந்திருக்கிறது, சில காலகட்டத்தில் தீயதாக இருந்திருக்கிறது. அரசியல் என்கிற ஆட்சி நடைமுறை குறித்த இஸ்லாமினுடைய கருத்து, ஆட்சியை அல்லாஹ் கொடுக்கிறார். யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகளாகத்தான் ஆளுநர்கள் இருக்கிறார்கள் பெரும்பாலும். ஒரு காலகட்டத்தில் மிக மோசமான ஆட்சியாளர்கள் ஏற்படுவார்கள் என்றால் அது கூட அல்லாஹ் மக்களுக்கு வைத்த சோதனையாகத்தான் அந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுகிறார்கள் என்பது குர்ஆனுடைய முதல் கருத்து, ஒரு வெளிப்படையான கருத்து. குர்ஆனில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, துஆ வடிவத்தில் இருக்கிற வசனம். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஹுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துذில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். குல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம இறைவா, மாலிக்கல் முல்கி, அரசாங்கங்களின் சொந்தக்காரனே, அரசுகளின் சொந்தக்காரனே, துத்தில் முல்க மன் தஷா, நீ விரும்புபவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாய், வ தன்ஸிஹுல் முல்க மிம்மன் தஷா, நீ விரும்புபவர்களிடமிருந்து அதிகாரத்தை பறித்துக் கொள்கிறாய், வ துஇஸ்ஸு மன் தஷா, நீ விரும்புகிறவர்களுக்கு கண்ணியம் தருகிறாய், வ துذில்லு மன் தஷா, நீ விரும்புகிறவர்களை கேவலப்படுத்தி விடுகிறாய், பியதிக்கல் கைர், நன்மை அதிகாரம் என்பது உன் கையில் தான் இருக்கிறது என்கிற கருத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அகல் யுத்தத்துக்காக தயாரிக்காய் கொண்டிருந்த நேரத்தில் அருளப்பட்ட வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அகல் யுத்தத்துக்கு குழி தோன்றதுக்கு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. அது ஒரு நெருக்கடியான நேரத்து ஏற்பாடு. முஸ்லிம்களுடைய அதிகாரம் ஒரு சமன்பாட்டில் இல்லாத சூழ்நிலையில் செய்யப்பட்ட ஏற்பாடு. மதீனாவுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு யுத்தத்துல முஸ்லிம்கள் மக்காவின் காஃபிர்களை ஜெயிச்சிருக்கிறாங்க பத்ர்ல. அதுக்கு அடுத்த யுத்தத்துல முஸ்லிம்கள் உஹது யுத்தத்தில் தோத்து போயிருக்காங்க. 2வது வருஷம் வெற்றி, 3வது வருஷம் தோல்வி, இது 4வது வருஷம். 10,000 பேர் எதிரிகள் திரண்டு வர்றாங்க. அவர்களை எதிர்கொள்வதற்கான எந்த வசதியும் முஸ்லிம்களிடத்துல இருக்கல. முஸ்லிம்கள் மிக அச்சத்திற்குரிய கால சூழ்நிலையில் இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அகழி தோண்டுகிற ஒரு புதிய யோசனையை சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஐடியாவின் அடிப்படையில் சஹாபாக்களிடத்தில் சொன்னாங்க. மதீனாவுக்குள்ள நுழைகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதனுடைய வடக்கு புற வழி. அந்த வழியில் ஒரு பெரிய குழியை தோண்டிக் கொண்டால் எதிரிகள் சட்டென்று உள்ளே ஏறி வர முடியாது. அதை வைத்து நாம் தடுத்துக் கொள்ளலாம். இதுல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற திட்டம் எல்லாம் தெரியாது.
தற்காப்புக்கான ஒரு வழி என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த குழியை வெட்டி கொண்டிருக்கிற போது ஒரு பாறை இடையில வருது. அந்த பாறையை உடைக்கிறாங்க, யாராலையும் உடைக்க முடியல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்லி விட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே இந்த இடத்துல ஒரு பாறை இருக்கு, அதை உடைக்க முடியல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து அந்த மண்வெட்டிய கோடாலிய வாங்கினாங்க. வாங்கி அடிச்சாங்க. அடிக்க அவங்க கையை ஓங்கின போதுதான் அவங்களுடைய வயிற்றுல ஒரு செங்கல் கெட்டப்பட்டிருப்பதை சஹாபாக்கள் பார்த்தார்கள். பசினால, ரசூலுல்லாஹ் பசினால வயிற்றுல செங்கல் கட்டி இருந்தாங்க கேள்விப்படுமா இல்லையா? அது அந்த நேரத்துல அவங்க ஓங்கின போதுதான் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வயிற்றுல செங்கல் கெட்டப்பட்டிருந்ததை பார்த்தாங்க. இத்தனை சஹாபாக்கள் அடித்தும் உடையாத அந்த கல்லு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடி அடிச்ச உடனே அதிலிருந்து ஒரு பொறி பறந்தது, கல்லு கொஞ்சம் உடைஞ்சது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், நான் இந்த வெளிச்சத்தில் பார்க்கிறேன், யமன் நாட்டின் சாவிகள் எனக்கு தரப்பட்டு விட்டன. அதுக்கப்புறம் ஒரு அடி அடிச்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பவும் அதுல ஒரு பிளவு ஏற்பட்டது. அந்த வெளிச்சத்தில் பார்த்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், எனக்கு சிரியாவின் சாவிகள் தரப்பட்டு விட்டன அப்படின்னா. அப்புறம் இன்னொரு அடி அடிச்சாங்க. அப்போ ஒரு வெளிச்சம் வந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு பாரசீகத்தின் சாவிகள் தரப்பட்டு விட்டன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இந்த செய்தியை கேட்டு மற்ற காஃபிர்கள் கேலி பேசினாங்க. சொந்த ஊரை காப்பாத்திக்கிறதுக்கு வழி இல்லாம இப்படி குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க எதை பத்தி பேசுறீங்க? யமனை பத்தி, பாரசீகத்தை பத்தி, ரோம பத்தி பேசுறீங்களா அப்படின்னு கேலி செய்த போது அந்த அரசியல் நெருக்கடியான சூழ்நிலையில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். இதை ஓதுங்கன்னு சொன்ன. நபியே, நீங்க ஓதுங்க. ஆட்சி அதிகாரம் யாரோடது? அது உங்க யாருகிட்டையும் இல்லை, நீங்க யாரும் விரும்புற இடத்துல இல்லை, அது யாரோடது தான்? அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க. இது அரசியல் என்கிற ஆதிக்கம் என்கிற நிலைப்பாடு குறித்து இஸ்லாத்தின் முதன்மையான கண்ணோட்டம், குர்ஆனுடைய முதன்மையான கண்ணோட்டம். அரசு அப்படிங்கிறது அல்லாஹ் யாருக்கு தீர்மானிக்கிறானோ அவர்களுக்கு கொடுக்க. உலகத்தின் ஆட்சியாளர்களான பல பேரு கற்பனை கூட செய்யாத நிலையில் ஆட்சியாளர்களா இருக்க. இவங்களெல்லாம் ஆட்சியாளர்களான்னு யோசிக்க கூட முடியாது, அப்படி ஆட்சியாளர்களா இருக்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்ரவேலர்களின் ஒரு பேர் ஆட்சியாளராக வந்தாங்க. ஆச்சரியம், அவர் ஒரு சின்ன சாதாரண கவன் எரிகிற வீரராக இருந்தார். கவன்னா இந்த கல்லு வச்சு அடிச்சு கவன் எரிகிற வீரராக, சராசரி வீரராக படையில கலந்துகிட்டவர் பின்னால் இஸ்ரேலிய ராஜ்யத்தினுடைய அரசராக இருந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லும். அவங்களிருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அதுபோல பல பேர் அவங்க எப்படி அரசாட்சியை பெற்றார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. உலகத்தின் பேர ஆட்சியாளர்கள்ல ஒருத்தர் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் பின் இரண்டாம் உமர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. 5வது ஹலீஃபா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவரு தமாஸ்கஸ் நகரத்தில் இருக்கிற அல் ஜாமியுல் உமவி என்ற ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுகைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற சபையில ஜும்மா முடிச்சுட்டு அப்போது இருந்து சுலைமான் இப்னு அப்துல் மலிக் மன்னருடைய இறுதி வசியத்தை வாசிக்கிறாங்க. அவருடைய சாசனம் வாசிக்கிறாங்க. அவர் அதுல எழுதியிருக்கிறாரு, எனக்கு அடுத்த ஆட்சியாளராக உமர் இப்னு அப்துல் அசீஸ் வருவார். இவர் அவருடைய மகன் அல்ல, சுலைமான் இப்னு அப்துல் மலிக்கினுடைய மகன் அல்ல, அவருடைய மகன் வேறொருத்தர் இருக்காரு. அவங்களெல்லாம் விட்டுட்டு இவரை ஆட்சியாளராக அறிவிச்சார். அவர் திகைச்சு போயிருந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னார். தன் பேரை கேட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஃபுஸ்தாதி கைருன் லீ, என் கூடாரம் எனக்கு போதுமானதே, தாஃபத்தி கிபாஹதி, எனக்கு எந்த வாகனம் இருக்கோ அது எனக்கு போதுமானதே, இது எனக்கு தேவையில்லையே என்று அவர் சொன்னார்னு வருது. அப்ப உமையா சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது நான் பல தடவை சொன்னது போல அது ஒரு டைனாஸ்டினா என்ன? பேரரசு.
1,32,00,000 கிலோமீட்டர்களை கொண்ட பேரரசு. இன்னைக்கு இருக்கிற கிட்டத்தட்ட 30-40 நாடுகள் அன்னைக்கு ஒற்றை அரசாங்கத்தின் கீழ் இருந்தது. அதன் ஆட்சியாளராக அவர் வந்தாரு. ஒரு சும்மா அறிவிக்கல. இதே போல நான் நம்ம நாட்டுல சொல்லியிருக்கேன், டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வருவார்னு யாரும் யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது. வெறும் ஒரு மாருதி 800 கார் மட்டும்தான் அவருக்கு சொந்தம். அவர் தேர்தலில் நின்ன போது 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தேர்தலில் நின்னாரு, தோத்து போனார். ஆனா அவர் நம்ம நாட்டினுடைய பிரதமராக 2 தடவைகள் இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப ஆட்சி இதே போல நிறைய உலகத்தின் பல நாடுகளிலும் நம்ம இந்த நடைமுறையை பார்க்கலாம். எப்படி இவர்கள் ஆட்சியாளராக சொல்லவே முடியாது. பூட்டோவுடைய கணவர், பூட்டோ பாகிஸ்தான்ல பூட்டோவுடைய கணவர் ஜெயில இருந்தார். திடீர்னு பார்த்தா அடுத்த கொஞ்ச நாள்ல அவரு சில வருஷங்கள்ல அவர் பாகிஸ்தானுடைய அதிபராக மாறினார். அப்ப இப்ப இந்த இந்த தீர்மானம்ங்கிறது யாரும் தீர்மானிக்க முடிகிற விஷயம் அல்ல, அல்லாஹ் நாடி கொடுக்கிறது. அதனால ஆட்சி யாருக்கு என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறார். அவங்களுக்கு ஆட்சி கிடைக்கும், நல்ல ஆட்சி. தீய ஆட்சியும் அல்லாஹ் நாடி கொடுக்கிறது தான். மக்களை சோதிப்பதற்குன்னு வரும்போது அல்லாஹ் முடிவு எடுத்துட்டா தீய ஆட்சியாளர்களை கொடுக்கிறான் அப்படிங்கிறது. குல் ஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, அல்லாஹ் மக்களுக்கு அவர்களுக்கு மேலிருந்து அதாபை அனுப்ப முடியும், அவர்களுக்கு கீழே இருந்து அதாபை அனுப்ப முடியும்னு குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லுது. மேல இருந்து அனுப்புற அதாபு என்ன என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது தீய ஆட்சியாளர்களை தருவது என்று குர்ஆனுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவாங்க. அப்ப தீய ஆட்சியாளர்களும் யாருடைய தேர்வு தான்? அல்லாஹ்வுடைய தேர்வு தான். நல்ல ஆட்சியாளர்களும் அல்லாஹ்வுடைய தேர்வு தான். ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வின் தேர்வு. ஏன்னா இந்த உலகத்தை நடத்தி கொண்டு போற வேலையை செய்யறவங்க யாரு? இந்த உலகம் அல்லாஹ் படைச்சது. அல்லாஹ் படைச்ச உலகத்தை நடத்தி கொண்டு போற வேலையை செய்யறவங்க ஆட்சியாளர்கள். இவர்களை அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கிறார். பல நேரங்களில் அல்லாஹ் நல்லவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறார், சில நேரங்களில் கெட்டவர்களிடத்தில் ஆட்சியை கொடுக்கிறார். பல நேரத்தில் நல்லவங்க தான் இருந்திருக்காங்க. நல்லவங்க எப்படி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் ஆச்சரியமா இருக்கும். பெரிய பின்புலங்கள் இல்லாமல் நல்லவர்கள் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அதுல குர்ஆனுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, குர்ஆன் அதிகாரத்தை பத்தி இப்படி சொல்லுது. குர்ஆனுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, உலகத்திலேயே ஒரு வேதம் ஒரு அதிகாரத்தை நிலைநாட்டியது என்றால் அந்த பெருமை குர்ஆனுக்கு தான் இருக்கு. தௌராத் ஒரு அதிகார சமூகத்தை உருவாக்கியது என்கிற வரலாறு இல்ல. ஜபூரோ அதே போல இஞ்சிலோ ஒரு அதிகார சமூகத்தை உருவாக்கியது என்கிற வரலாறு இல்ல. இஞ்சில் கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வேதம் ஒரு அதிகார சமூகத்தை உருவாக்கல. அதிகார சமூகம் அந்த வேதத்தை ஏற்றுக்கொண்ட போது அது பரவுச்சு. குர்ஆன் கிறிஸ்துவ மதம் அரசர்களால் பதவி அரசர்கள் அந்த வேதத்தை ஏற்றுக்கொண்ட போது அது பரவுச்சே தவிர அந்த வேதம் அரசர்களை உருவாக்கவில்லை. ஆனா குர்ஆனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அது ஒரு அரசை உருவாக்கியது, அரசர்களை உருவாக்கியது. இந்த உலகம் கண்டிராத பேரரசர்கள். இந்த உலகம் இப்படி அரசர்களை கண்டிருக்க முடியாது என்கிற அளவுக்கு பரிசுத்தமான ஆட்சியாளர்களை, அரசியல்வாதிகளை குர்ஆன் உருவாக்கு. குர்ஆனுக்கு ஒரு பெருமை இருக்கு. அது ஒரு சாமானிய கூட்டத்தை உலகத்தின் பேரரசு புரிகிற கூட்டமாக உருவாக்கி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இந்த இடத்தை வாய்ப்பு கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் பல சமயத்திலும் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளவு காலத்துக்கு நம்ம இப்படி இருக்க போறோம்னு கேட்டிருக்காங்க. அதுல ஒரு ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால 13 வருஷம் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணாங்க. அப்பவும் ரொம்ப கஷ்டம் தான், பயந்து பயந்து தான் இருக்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போன இடத்துலயும் ஆரம்பத்துல கஷ்டம் தான், பயந்து பயந்து இருக்க வேண்டியிருந்துச்சு. பத்ர் யுத்தம் நடந்துச்சு. இந்த காலகட்டத்தில எல்லாம் பயந்து பயந்து இருக்க வேண்டியதா இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கூட பயந்து பயந்து இருந்தாங்க. ஏன்னா மக்காக்காரங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இடையூறு செய்யறதுக்கும் அவங்களை கொலை செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டே இருந்தாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ராத்திரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் நம்மளை பாதுகாத்தா நல்லா இருக்குமே, யாராவது ஒருத்தர் நம்மளை பாதுகாத்தா நல்லா இருக்குமே. ஏன்னா மக்காக்காரங்க ரசூலுல்லாவை கொல்றதுக்கு மதீனால வச்சும் திட்டம் போடுறாங்கன்ற செய்தி கிடைச்சது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா வெளியில ஆயுதம் உரசுகிற சவுண்டு கேட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து பார்த்தாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா நின்னுட்டு இருந்தாங்க.
என்ன இங்க நிக்கிறீங்க? இல்லை யா ரசூலுல்லாஹ், என் மனசுக்கு தோணுச்சு உங்களை பாதுகாக்கணும்னு நான் வந்துட்டேன், நீங்க நிம்மதியா தூங்குங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ்கள்ல இருக்கு. அப்ப மதீனாவுக்கு வந்த பிறகும் அச்சமுள்ள ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஒரு ஹதீஸ் வருது, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சமயம் கேட்டாங்க, மா யஅதி அலைனா யௌமுன் நஹ்மு ஃபீஹி வ நலஉ அன்னா அஸ்ஸிலா. அல்லாஹ்வின் தூதரே, நாம நிம்மதியா இருக்கிற ஒரு நாள் வராதா? இந்த ஆயுதங்களை எல்லாம் தூக்கி வச்சுட்டு அந்த பக்கமா வச்சுட்டு நிம்மதியா தூங்குற ஒரு நேரம் வராதா அப்படின்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்புரூன இல்லா யஸீரன், கொஞ்சம் காலம் பொறுங்க, கொஞ்சம் தான், நீங்கள் கொஞ்சம் காலம் பொறுத்தால் போதும். ஹத்தா யஜ்லிஸ ரஜுலு மின்கும் ஃபில் மலஇல் அஸீமி முஹ்தபியன் ஃபீஹி லைஸ ஃபீஹி அதீத். நீங்க எப்படி ஒரு பெரிய கூட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க, உங்க கையில ஆயுதங்களை வைத்துக் கொள்ள தேவையில்லாம ரொம்ப சிம்பிளா நீங்க உங்களுடைய காலை கட்டி கொண்டு, அரபு நாட்டில எல்லாம் பாலைவனத்துல எப்படி உட்கார்ந்துருப்பாங்க, அந்த குத்த வச்சு இந்த காலை கட்டி கொண்டு சும்மா ரிலாக்ஸா உட்கார்ந்து இருப்பீங்க. அப்படி ஒரு காலம் சீக்கிரமே வரும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, உங்களில் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்து, பூமியில் அல்லாஹ் அவர்களை அரசர்களாக ஆக்குவான், கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களை அரசர்களாக்கியது போல, வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்தலா லஹும், அவர்களுக்காக அல்லாஹ் திருப்திப்பட்டு தேர்ந்தெடுத்துக் கொண்ட இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் ஒரு இடம் கொடுப்பான், வலயுபத்திலன்னஹும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னா, அவர்கள் அச்சமுற்று இருக்கிற சூழ்நிலைக்கு பிறகு அல்லாஹ் அதை நிம்மதியான சூழ்நிலையாக மாற்றி தருவான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத்தை இருக்க. எப்ப மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த தொடக்க காலத்து, மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் என்ன ஏற்பட்டது? ஒரு அரசு ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச காலத்துல ஒரு அரசை மதீனாவில் நிலைநாட்டினார்கள். இன்னைக்கு வரைக்கும் குர்ஆன் ஏற்படுத்திய அரசு, அந்த அரசுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, அது 1400 வருடங்களாக தொடர்கிற அரசு. உலகத்துல பல பேரரசுகள் பல காலங்கள் இருந்திருக்கு. உதாரணமா பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய சாம்ராஜ்ய அரசாங்கம் ஒரு 100 ஆண்டு காலங்கள் உலகத்தில் இருந்திருக்க. அது மாதிரி பழைய அரசர்கள் பலருடைய ஆட்சி 300 வருஷம் 400 வருஷம்னு அவங்களுடைய அரசுகள் இருந்திருக்கு. எந்த அரசும் 1400 வருஷமாக தொடர்ந்ததாக இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு குர்ஆன் உருவாக்கிய அரசு தொடர்ந்து கொண்டே இருக்கு. இது ஒரு தனி சிறப்பு. இது சாதாரண செய்தி அல்ல. இது அறிவாளிகளை வியக்க வைக்கிற சிறப்பு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு என்ன பெருமை இந்த உலகத்துல என்றால், மைக்கேல் ஹார்ட் சொல்வார் ஒரு வார்த்தை, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில் எந்த நாடுகள் இஸ்லாமானச்சோ அந்த நாடுகள் இன்றைக்கும் முஸ்லிம் நாடுகளாக இருக்கின்றன. ஈராக்கு, சிரியா, லிபியா, இந்த ஈரான் இதெல்லாம் இன்றைக்கும் முஸ்லிம் நாடுகளாக இருக்கின்றன அப்படின்னு ஒரு கருத்து சொல்வார். அப்ப ஒரு உலகத்தின் தலை சிறந்த வலிமை மிக்க படைத்தளபதி, அவர் படைத்தளபதியாக இவரை பேசுவார். ஒரு படைத்தளபதியாக வேறு எந்த படைத்தளபதியும் இவ்வளவு தூரம் காலத்தை வென்று நிற்கிற சாதனையை செய்ததில்லை. அலெக்சாண்டர் ஒரு படைத்தளபதி தான், அகஸ்டஸ் ஒரு படைத்தளபதி தான், இப்படி பல படைத்தளபதிகள் இருந்திருக்கிறாங்க. ஆனா காலத்தை வென்று இவ்வளவு காலம் அவர் பெயர் சொல்லிக் கொண்டிருக்கிற அரசாங்கங்களை உருவாக்கியது வேற யாரும் இல்லை, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்லுவார். அப்ப குர்ஆன் ஒரு சாமானிய மக்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா யாருங்க? ஒட்டகம் மேய்க்கக்கூடிய, சாதாரண ஒட்டகம் மேய்க்கக்கூடிய ஒரு ஒட்டக யோட்டி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாருங்க? ஒரு சாதாரண வியாபாரி. மக்காவின் இந்த அரபு நாட்டின் அரசியலுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருந்திருக்க முடியும்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வியாபாரி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வீரர். இவங்க எல்லாம் வரலாற்றுக்கு இதற்கு முன்னால் எந்த வகையிலும் அடையாளம் காணப்படாத பெயர்கள். ஒரு அரசியல் பாரம்பரியத்தை சார்ந்தவர்களோ அந்த அரசியலில் காலகாலமாக ஈடுபட்டவர்களோ இல்ல. குர்ஆன் இவர்களை ஆட்சியாளர்களாக உலகத்திற்கு கொண்டு வந்து காட்டியது. இது குர்ஆனுடைய சாதனை. அப்ப குர்ஆனுக்கு ஒரு சிறப்பு, அது ஒரு அரசாங்கத்தை, ஒரு அரசியலை, ஒரு அரசாங்கத்தை உண்டு பண்ணியது.
உலகத்திற்கு மிகச்சிறந்த ஆட்சியாளர்களை கொடுத்தது. இதெல்லாம் குர்ஆன் அந்த ஆட்சி அதிகாரம் இன்று வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. இன்னும் குர்ஆன் உலகத்தின் பல நாடுகளுடைய அரசியல் மூல சாசனமாக இருக்கிறது. அவர்களுடைய முதல் சாசனமாக குர்ஆன் தான் இருக்குது அப்படிங்கிறது குர்ஆனுடைய சாதனை. இதுக்கு அடுத்து அரசியல்ல ஈடுபடலாமா, அதிகாரம் வேண்டும்னு நினைக்கலாமா? ஆட்சி அதிகாரம்னாலே அரசியல் ஈடுபட்டாலே என்னங்க அர்த்தம்? யாரும் துறவியா இருக்கிறதுக்காக அரசியலுக்கு போறது இல்லையே. அரசியல்ல ஈடுபட்டா யார் வேணாலும் எதுக்குதான் வர்றாங்க? எல்லாமே நோம்பு நேரத்துல கஞ்சி போட்டு குல்லா போட்டு கஞ்சி குடிக்க வர்றாங்களா இல்லை? எதுக்குதான் வர்றாங்க? அதிகாரம் கிடைக்கும் தானே வர்றாங்க. இப்ப அந்த அதிகாரம் வேணும்னு நினைக்கலாமா அப்படின்னா குர்ஆன் சொல்லுங்க நினைக்கலாம். உங்களிடத்தில் 2 குவாலிட்டி இருந்தா, ஒண்ணு அறிவு, 2வது திறமை. அறிவும் திறமையும் அரசியலுக்கு என்று இருக்கிற அறிவும் திறமையும் இருக்கு. அரசியலில் ஈடுபடக்கூடிய யாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் அப்படிங்கிறது சும்மா கொடி முடிக்கிறதுக்கு, கோஷம் போடுறதுக்கு, போஸ்டர் ஒட்டுறதுக்கு, 5 ரூபா 10 ரூபா கமிஷன் வாங்குறதுக்கான ஈடுபடுகிற களம் அல்ல அரசியல். அரசியல்னா அதிகாரத்தை நிலைநாட்டு அதிகாரத்தை தேடிய ஒரு பயணம் தானே அரசியல். அதிகாரத்தை தேடி எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். குர்ஆன் சொல்லி கொடுக்குது எப்படி அரசியல் பண்ணணும். அரசியல் என்பது அதிகாரத்தை தேடிய ஒரு பயணம். அதனால யார் அரசியல்ல ஈடுபடுறாரோ அவரை ஒரு அதிகாரி ஆகிறதுக்கான இலக்கு அவருக்கு இருக்கணும். நான் என்ன ஆகணும், மேயர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற இலக்கு அவருக்கு இருக்கணும். அந்த இலக்கு தான் அவர் அந்த இலக்கில் இருக்கிற போது அந்த இலக்குக்கு அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்ளணும். எப்படி தயார்படுத்திக்கணும்? அவர்கிட்ட என்ன குணம் இருக்கணும்? 2 குணம் இருக்கணும். ஒண்ணு கல்வி, அந்த அதிகாரத்திற்குரிய அறிவு. அதிகாரம் எல்லாருக்கும் சும்மா சில பேர் வருவான் கலந்து கூட அமைச்சர் ஆயிடுவான், சில நேரத்தில் வருவான். அப்படி இல்லை, பல நேரத்தில் அதிகாரம் எப்படி கிடைக்கும்? அதற்கான பொருத்தமான அறிவுள்ளவர்களுக்கு தான் கிடைக்கும். பார்த்திருக்கோம், அதுக்கான அறிவு இருக்கும். அரசியலுக்கான அதிக அறிவு இருக்கணும். 2வது திறமை. ஒருத்தர் ஒரு நகரத்தின் மேயரா வந்துட்டாருன்னு வைங்களேன், ஒரு கவுன்சிலரா வந்துட்டாருன்னு வைங்களேன், அவருக்கு என்ன இருக்கணும்? பிரச்சனைகளை கையாளக்கூடிய திறமை, மக்களை பாதுகாக்கக்கூடிய திறமை, இது இருக்கணும். இது 2 குர்ஆன் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு நான் பார்க்கிறேன். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு அரசியல்வாதியும் அதிகாரத்தை நோக்கி நகர்கிற சிந்தனை கொண்டவராகத்தான் இருக்கணும். அப்படி நகர்கிற சிந்தனை கொண்டவராக இருக்கும் போது அவர் என்ன வளர்த்துக்கணும்? அறிவையும் திறனையும் வளர்த்துக்கணும். அறிவையும் திறனையும் வைத்துக் கொண்டிருப்பவர் எனக்கு அதிகாரம் வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அவர் கேட்டார், ஏற்றுக்கொள்றாருன்னா என்ன அர்த்தம்? அது சரியானது அப்படின்னு அர்த்தம். இதை எங்கிருந்து நாம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூரத்து யூசுப் அத்தியாயத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அவர் அல்லாஹ் இடத்துல கேட்டார், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்தி, யா அல்லாஹ் இந்த பூமியின் களஞ்சியங்களுக்கு என்னை அதிகாரியாக ஆக்கு, பூமியின் களஞ்சியங்களுக்கு என்னை அதிகாரியாக ஆக்கு. இன்னி ஹஃபீனுர், நாம் அந்த களஞ்சியத்தை பாதுகாக்கக்கூடியவர், பாதுகாக்கிற திறமை என்கிட்ட இருக்கு. அலீமுன், இதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற நிர்வாகம் தெரிந்தவர். நமக்கு அந்த வரலாறு எல்லாம் தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எகிப்து தேசத்தின் பஞ்சம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் எகிப்து தேசத்தின் ஆட்சியாளராக பொறுப்பேற்றார். அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியுமா இல்லையா? எகிப்து நாட்டினுடைய ஆட்சியாளராக இருந்தவர் ஒரு கனவு கண்டார். என்ன கனவு கண்டாருன்னா, 7 கொழுத்த பசுமாடுகள், அத 7 மெலிந்த பசுமாடுகள் சாப்பிடுவதாக கனவு கண்டார். அவருக்கு வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அரசர்களா இருக்கிறவங்க எப்பவும் யோசிப்பாங்க, நம் மக்கள் சேவையில் இருக்கும் போது இறைவன் நமக்கான செய்தியை கணவன் வழியாக தருகிறான் என்று அவங்க நினைப்பாங்க. அது வாஸ்தவம். நாம மக்கள் சேவையாளர்களாக, மக்களுக்கான பொறுப்பாளர்களாக இருக்கும் போது அல்லாஹ் நமக்கு அவன் தரப்பிலிருந்து செய்திகளை தருவான், வழிகாட்டுதல்களை அல்லாஹ் நமக்கு தருவான். ஏன்னா அவனுடைய ஹல்குகளுக்கு நாம பொறுப்பாளராக இருக்கும். அப்ப அல்லாஹ் நமக்கு தருவான். அப்படி அவருக்கு அல்லாஹ் ஒரு கனவை கொடுத்தான். அந்த கனவுக்கு விளக்கம் தேடி அவர் சுத்தினார். பலராலையும் விளக்கம் சரியா சொல்ல முடியல. ஜெயில இருந்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவரை பத்தி சொல்லப்பட்டது, ஜெயில ஒருத்தர் இருக்காரு, கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்.
அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு தொடர்ந்து 7 வருஷம் செழிப்பான வருஷங்கள் வரும், அதை தொடர்ந்து 7 வருஷங்கள் மிக பஞ்சமான காலங்களாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கட்டத்துலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த எகிப்து தேசத்தின் நெற்களஞ்சியத்தை பாதுகாக்கிற பொறுப்பை எனக்கு கொடு. அப்போ ஒரு சிக்கலான நேரம், நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு சிக்கலான நேரம் வரும்போது அவர் அல்லாஹ் இடத்துல கேட்கிறார், யா அல்லாஹ், எனக்கு நீ இந்த அதிகாரத்தை கொடுத்தா ஹஃபீனுன், களஞ்சிய பொறுப்புங்கிறதுக்கு என்ன 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 தகுதி? முதல் தகுதி நிதி பொறுப்புக்கு முதல் தகுதி என்னங்க? அதை பாதுகாக்கிறது. ஹஃபீனுன், நான் இதை பாதுகாப்பவனாக இருப்பேன். அலீமுன், சிக்கலான நேரத்தில் எப்படி வழிநடத்தி செல்வது என்கிற நிர்வாக திறனை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். அப்ப இந்த 2 குவாலிட்டி அரசியல்ல ஈடுபடும் போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, சும்மா ஒரு கடைசி நிலை தொண்டனாகவே நம்ம போறது அப்படின்னு இருக்கக்கூடாது. அதற்கான திறன் வளர்த்துக்கணும். இந்த நீங்க நம்ம தமிழ்நாட்டு அரசியல் படிச்சு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளுகள்லாம் மேல வந்திருப்பாங்க. எதை வச்சு? இந்த இயல்பு வச்சு. படிப்பு திறன் இருக்கும், பேச்சு திறனை வளர்த்திருப்பான், அறிவு திறன் இருக்கும், அதை வச்சு மேல வந்து இல்லைங்களா? இதை எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம். குர்ஆன் கத்துக் கொடுக்குது. நீ அரசியலுக்குள்ள வர நினைக்கிறியா? அதிகாரம் அரசியலுக்கு வர்றதுனால என்ன அர்த்தம்? அதிகாரம் தான் இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நீ போகணும்னா உங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்கணும்? 2 குவாலிட்டி. ஒண்ணு எய்ம், இன்னொன்னு அந்த அந்த தகுதி, அதற்கான திறன். அது இருந்துச்சுன்னா என்ன கேட்கலாம்? யா அல்லாஹ், எனக்கு அரசு பதவி வேணும்னு கேட்கலாம்னு இந்த ஆயத்து நமக்கு சொல்லுது. அதிகாரம் வேணும்னு கேட்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேறொரு ஹதீஸ் இருக்குது. நாம என்ன செய்ய மாட்டோம்? யார் கேட்கிறார்களோ, அதிகாரத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அதிகாரத்தை தரமாட்டோம்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அது என்னன்னா, தகுதி இல்லாமல் கேட்கிற போது. அதே போல எனக்கு அதிகாரம் கொடுங்கன்னு சில சஹாபாக்கள் கேட்ட போது, இல்ல உங்களுக்கு அது பொருத்தமானது அல்லன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இதற்கு முரண் அல்ல. யாருக்கு அதிகாரம் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அல்லது அதிகாரத்தை கேட்காதீங்கன்னு சொன்னாங்களோ, அதுக்கு பொருள் என்னன்னா அவங்களுக்கு அதுக்கான தகுதி இல்லைன்னு அர்த்தம். தகுதி இருந்தா கேட்கலாம், தகுதி இருந்தா கேட்கலாம். நமக்கு அதே போல நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட கேட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வும் என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையான சிக்கலில் இருந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு போகும்போது, ஹிஜ்ரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போறாங்க. அதாவது மக்காக்காரங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்ய போயிடுறாங்கன்ற முடிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரிஞ்சது. கொலை செய்ய முயற்சி பண்றாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. அந்த முடிவு தெரிஞ்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, ரப்பி அத்கில்னி முத்கல சித்கி, யா அல்லாஹ், எங்களை நன்மையான ஒரு இடத்தில் நீ கொண்டு போய் சேர்ப்பாயாக, அக்ரிஜினி முக்ரஜ சித்கின், ஒரு உண்மையான வெளியேறுதலாக என்னுடைய வெளியேறுதலை ஆக்குவாயா. இங்கிருந்து நாங்க வெளியேறதும் நல்லதா இருக்கட்டும், சத்தியமா இருக்கட்டும், நான் எங்க போய் சேர்றனோ அந்த இடமும் நல்லதாக இருக்கட்டும். வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா, யா அல்லாஹ், உன்னுடைய தரப்பிலிருந்து உதவியான அதிகாரத்தை எனக்கு கொடு என்று அவங்க கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப அப்படி கேட்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அப்படி அதிகாரம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதிகாரம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதிகாரத்தை கேட்கும் போது பயன்படுத்துற ஒரு வார்த்தை, எகிப்து தேசத்தின் நிதி களஞ்சிய பொறுப்பாளனாக என்னை ஆக்குன்னு கேட்கல. எகிப்து தேசத்தின் களஞ்சிய பொறுப்பாளனாக என்னை ஆக்குன்னு கேட்கல. அவங்க என்ன கேட்கிறாங்க? அலா ஹஸாயினில் அர்லி, பூமியின் களஞ்சிய காப்பாளனாகன்னு கேட்டாங்க. பூமியின் களஞ்சிய காப்பாளனா. திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு எகிப்து எப்படி இருந்துச்சுன்னா பூமியின் களஞ்சியமாக இருந்தது. அங்கே விளைகிற விளைச்சல் எப்படி இருந்தது? பூமிக்கு மொத்த உலகத்துக்கு தேவைப்படுகிற கஜானா எங்க கிடைச்சிரும்? எகிப்துல கிடைச்சிரும் இருந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், பூமியின் களஞ்சிய காப்பாளனாக என்னை ஆக்குன்னு அவர் கேட்டாரு. எப்படி கேட்கல? எகிப்தின் களஞ்சிய காப்பாளனாக ஆக்குன்னு கேட்கல அப்படின்னு ஒரு விரிவை சொல்லுவாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது அல்லாஹ் இடத்துல சர்வதேச பொறுப்பு.
ஒரு தேசிய பொறுப்பு அல்ல, ஒரு நாட்டுக்கான பொறுப்பு அல்ல, சர்வதேச பொறுப்பு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். அவர் அப்படித்தான் அந்த பொறுப்பை நிறைவேற்றவும் செய்தார். அவரு ஒரு எகிப்து தேசத்திற்கான பொறுப்பாக மட்டும் தன்னுடைய பொறுப்பை சுருக்கிக்கல, தேசிய எல்லையை கடந்து மனிதாபிமான பொறுப்பாக சர்வதேசத்திற்குமான பொறுப்பாளராகத்தான் அவர் அந்த பொறுப்பை நிறைவேற்றினார். இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல என்ன கேட்டாங்க? ஆட்சி அதிகாரம் வேணும்னு கேட்டாங்க. அப்ப அதிகாரம் வேணும்னு கேட்கலாமா? கேட்கலாம். அரசியல்ல ஈடுபடலாமா? படலாம். என்ன குவாலிட்டி வேணும்? ரெண்டு. ஒன்னு இல்மு, இன்னொன்னு தகுதி. ஒன்னு அறிவு, ரெண்டாவது அதற்குரிய திறன் வேணும். சரி, அதுக்கடுத்து கிடைத்த பிறகு எப்படி நடந்துக்கணும்? அது கிடைச்ச பிறகு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு குர்ஆன் வழிகாட்டு. கிடைச்ச பிறகு எப்படி நடந்துக்கணும்? ஒண்ணு நீதி. முதல் கட்டம். ஒரு ஆட்சியாளருக்கு குர்ஆன் சொல்லுகிற விஷயம் முதல் கட்டம். நான் இன்னொன்னு சொல்லிட்டேன், குர்ஆன் ஆட்சியை எப்படி பார்க்கல? மத அடிப்படையில் பார்க்கலன்னு சொல்லிட்டேன். மத அடிப்படையில் பார்க்கல. அதே நேரத்தில் குர்ஆன் சொல்றது இந்த ரெண்டு, அடுத்த ஒரு ஆட்சியாளரிடத்தில் இருக்க வேண்டிய குணமும் அது எப்படி பார்க்கப்படுறதல்ல. நீங்க முஸ்லிமா இருந்துட்டா எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது கிடையாது. நீங்க முஸ்லிமா இருந்துட்டா, முஸ்லிம் ஆட்சியாளரா இருந்துட்டா எப்படி வேணாலும் இருக்கலாம்ன்றதுல. எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் ரெண்டு குணம் குர்ஆன் சொல்லுது. ஒண்ணு நீதி. நீதியை கிடையாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்றான், ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் அத்ல், நீங்கள் மக்களுக்கிடையே நீதியை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் நபிமார்களை பற்றி சொல்லும் போது சொல்லுவான், நபிமார்களை வேதத்தோடும் தராசோடும் நான் அனுப்பி இருக்கிறேன். மீசான், நபிமார்களை வேதத்தோடும் தராசோடும் அனுப்பி இருக்கிறேன். தராசுனா என்ன? நீதியை நிலைநாட்டுதல். அப்ப நீதியை நிலைநாட்டுதல் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்துக்கு ஒரு உலகத்தின் பிரதான பணி. இப்ப ஆட்சியாளர்கள்ங்கிறவங்க எப்படி இருக்கணும்? நீதியை நிலைநாட்டுகிறவர்களாக. யார் நீதியை நிலைநாட்டுகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பூமிக்கு பொருத்தமான ஆட்சியாளர். அவங்க எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீதியை நிலைநாட்டுகிறவர்கள் பொருத்தமான ஆட்சி. முஸ்லிம்கள் மாஷா அல்லாஹ் குர்ஆன் கற்றுக் கொடுத்ததன் அடிப்படையில அவங்க எந்த இடத்திலும் நீதி தவறுபவர்களாக இருக்கவில்லை. எல்லா இடத்திலும் நீதி பெண்ணா. பகதாதுல ஹாரூன் ரஷீதுங்கிறவர் அப்பாசிய கிலாஃபத்துங்கிறது மிகப்பெரிய, நான் சொன்னேன், உலகத்துல ஃபர்ஸ்ட் டைனாஸ்டி இன் தி வேர்ல்ட். உலகத்தின் முதல் சாம்ராஜ்யம் உமையாக்களுடைய, அதற்கு அடுத்த சாம்ராஜ்யம் அப்பாசிகளுடைய, அதை விட பெருசு. 1,50,00,000 கிலோமீட்டர்களை கொண்டது. அவ்வளவு பெருசு அவங்களோட. கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற 45 நாடுகள் அவங்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. அவங்களுடைய தலைநகராக இருந்தது பகதாத். பகதாதுல ஒரு பிரதான இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு பகதாதினுடைய கவர்னர் நினைச்சார். அந்த கெட்ட போற இடத்துல ஒரு யூத பெண்மணியினுடைய வீடு இருந்துச்சு. அவங்க பிளான் பண்ண இடத்துல எல்லையோரத்துல ஒரு யூத பெண்மணியினுடைய வீடு. அந்த வீடு கிடைச்சாதான் காம்பவுண்ட் சிறப்பா போட முடியும். அந்த அம்மாட்ட பேசி பார்த்தாங்க. அந்த அம்மா, இது எங்களுடைய மூதாதையர்கள் வசிச்ச வீடு, அதனால தர முடியாது இருந்துச்சு. இந்த கவர்னர் என்ன பண்ணாரு? அப்போ விட்டுட்டார். கொஞ்சம் மெல்ல மெல்ல அசைச்சார். இந்த அதிகாரம் வரைக்கும் அப்படித்தானே நடக்கும். மெல்ல மெல்ல அசைச்சார். உங்களுக்கு 2 மடங்கு காசு கொடுக்கும் அப்படின்னு காசை வச்சு பேசினாங்க. காசை வச்சு பேசினா எப்பவுமே மனசை விழுந்துருவான்றது தெரிஞ்ச விஷயம். அந்த அம்மா கொடுத்துருச்சு. கொடுத்த பிறகு பள்ளிவாசல் காம்பவுண்ட் எல்லாம் கட்டிட்டாங்க. கெட்டின பிறகு ஒரு தடவை அந்த அம்மா கலீஃபா ஹாரூன் ரஷீதை சந்திக்கிறாங்க. சந்திச்ச போது சொல்றாங்க, என் மனசு விருப்பம் இல்லாமையே நான் இந்த இடத்த கொடுத்தேன். இந்த இடத்த நான் மனசு விருப்பம் இல்லாமையே நான் கொடுத்தேன். ஹாரூன் ரஷீத் என்னன்னு கேட்டாங்க. என்ன விஷயம்? இல்ல, உங்க கவர்னர் அவரு ஹாரூன் ரஷீது ஜனாதிபதி, இந்த வேலை செஞ்சவரு கவர்னர். இப்ப கவர்னர் இப்படி செய்திருக்கிறார், அது ஹாரூன் ரஷீதுக்கு தெரியுது. தெரிய வரும்போது அவர் விசாரிக்கிறார், என்ன இந்த அம்மா சொல்லுது? ஒன்னும் இல்ல, இந்த அம்மாவுடைய வீடு பள்ளிவாசல் கட்டுறதுக்காக வைக்கப்பட்ட இந்த இடத்துல இந்த அம்மாவுடைய வீடு இருந்துச்சு. அதை ரொம்ப காசு கொடுத்து வாங்கி, அந்த அம்மாவுக்கு திருப்தி இல்லையா? இல்லை, என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வீடுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. ஹாரூன் ரஷீத் சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு அந்த வீட்டை கட்டி கொடுத்துருங்க. வீட்டை கட்டி கொடுத்துருங்க. இப்ப இடிச்ச இடத்துல இருந்து அந்த அம்மாவுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருங்க. கட்டி கொடுத்துட்டோம். இங்க காசு கொடுத்துருக்கமே, 2 மடங்கு காசு கொடுத்துரு. அந்த காசு நீங்க வாங்க வேணாம், அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு அது மருந்தாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கிறது இஸ்லாமிய வரலாறு. எந்த இடத்துலையும் பள்ளிவாசல ஆக்கிரமிக்கிற இடத்துல நாம என்ன செய்ய மாட்டோம்? கெட்ட மாட்டோம். ஆக்கிரமிப்பு நிலத்தில் தொழுதால்
தொழுகை கூடாது அப்படின்னு நம்ம மார்க்கம் சொல்லி. இந்த நீதியை நிலைநாட்டுதல் அப்படிங்கிறது ஆட்சியாளர்களுடைய முதன்மையான பண்பாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கிற ரெண்டாவது பண்பு பெருந்தன்மையானவர்களாக இருக்கு. ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும்னா பெருந்தன்மையான. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த இடத்துலதான் நான் சொல்லிடுறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெருந்தன்மையான மனுஷர். நான் குர்ஆன் ஆயத்துக்களை ஒவ்வொரு இடத்துலயும் விரிவா எடுக்க முடியல, அதுக்கு எல்லாமே ஆயத்துகள் இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நாட்டுக்கு தான் நிதி அமைச்சரா பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் எகிப்தினுடைய அரசரானார். இப்ப பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது அவர் என்ன செய்யறாரு? வெறும் பிரச்சனையை மட்டும் சொல்லல, அதுக்கு தீர்வும் சொல்றாரு. 7 வருஷம் செழிப்பா இருக்கும், 7 வருஷம் பஞ்சமா இருக்கிற போது தீர்வு சொல்றாரு. நீங்க நல்ல விவசாயம் பண்ணுங்க, உங்களுடைய மகசூல் வருது இல்லையா, அந்த தானியத்தை தனியாக்காதீங்க, அதை அதனுடைய கதிரிலேயே விட்டு வையுங்க. தானியங்களை அதனுடைய கதிரிலேயே விட்டு வையுங்க. வைக்கும் போது அது நீண்ட காலம் பாதுகாப்பானதாக இருக்கும். ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து அதை பாதுகாக்கிறதுக்கான கஜானாக்களை எல்லா இடத்திலையும் ஏற்படுத்துறாரு. யாரெல்லாம் விவசாயம் பண்றாங்களோ அந்த விவசாயம் பண்றது எல்லாம் அரசாங்கம் வாங்கி பாதுகாப்பதற்கான கஜானாக்களை ஏற்படுத்துறாரு. ஏற்படுத்தின பிறகு பஞ்சகாலம் ஆரம்பிக்குது. பஞ்சகாலம் ஆரம்பிக்கும் போது ஊர் மக்களுக்கு அவர் அந்த கஜானாவில் இருந்து தானியங்களை விநியோகம் பண்றார். முதல் ரேஷன் சிஸ்டம், உலகத்தின் முதல் ரேஷன் சிஸ்டம் அறிமுகப்படுத்தினது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கான ஒரு பதிவேடு, உலகத்தில் முதல் அவருக்கு இருக்கிற சிறப்புகளில் ஒன்று வஅன்னஹு அவ்வலு மன் கதப பில் கராத்தீஸ், பதிவேடுகளில் எழுதிய முதல் நபர் அவர்தான். பதிவேடு வேணுமா இல்லையா? ஒரு ஆளுக்கு இவ்வளவு ரேஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்றது என்ன பண்ணணும்? குறிச்சு வைக்கணுமா இல்லையா? ஊர் பூரா பஞ்சகாலம் இல்லையா? இப்ப இருக்கிற தானியத்தை அளவா பகிர்ந்து கொடுக்கணும். அவருக்காக முதல் பதிவேடு வச்சார். பதிவேடு வச்சு யார் யாருக்கு கிடைக்குதுன்னாரு. அதே போல யாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கல. யாருக்கும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து இதை வாங்கிக்கீங்க. உங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அதுக்கு பதிலாக நீங்க இது வாங்கிக்கீங்க. ஊர் மக்களுக்கெல்லாம் உணவை சப்ளை செய்கிற காலகட்டத்தில் அவர் நோன்பு வைத்திருந்தார் என்று வரலாறு சொல்றது. மக்களுக்கு அதுதான் ஆட்சியாளன் அல்லாஹ்வை பயப்படுவதாக இருக்கும் போது வானம் பொத்துக்கொண்டு பொழியும். ஆட்சியாளர்கள் அல்லாஹ்வை பயப்படுவதாக இருக்கும் போது கஜானாக்கள் காலியாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு தன்னுடைய களஞ்சியத்திலிருந்து வழங்கிறார். அவர் எகிப்து மக்களுக்கு மட்டும் வழங்கல. இல்லைன்னா என்ன செய்வாங்க இந்த மாதிரி நேரத்துல? இன்னைக்கெல்லாம் என்ன நடக்குது? எங்க ஊருக்கு தான் உலகத்தின் மிக கொடுமை. கொரோனா காலத்து தடுப்பு மருந்துகள் வந்த போது இஸ்ரேலியர்களுக்கும் தூதர்களுக்கு மட்டும் கொடுத்துச்சு, பாலஸ்தீன மக்களுக்கு அதை கொடுக்க மாட்டேன்னுச்சு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தானியம்னு சொல்லல, எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த பெருந்தன்மை அவருடைய சகோதரர்களை அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. இதெல்லாமே குர்ஆன் ஒரு ஆழமான புதையல். அதுக்குள்ள நிறைய வழிகாட்டுதல்கள் கிடைக்குது. இங்க பாருங்க, அவர் தாராளமா நடந்துக்கிறாரு. யாருக்கு எல்லாம் கோதுமை இல்லையோ, தானியம் இல்லையோ, உணவுப் பொருள் இல்லையோ எல்லாரும் வாங்கிறார். அப்ப எகிப்து மட்டு மக்கள் வரல, எங்கிருந்து வர்றாங்க? பாலஸ்தீனத்திலிருந்தும் வருகிறார். அவங்க சகோதரர்கள் எங்க இருந்தாங்க? பாலஸ்தீன் இருந்தாங்க. அவங்க எல்லாம் யாரு? இவரை கிணத்துல தூக்கி வீசினவங்க. அவங்க பாலஸ்தீனத்தில் இருந்தாங்க. பாலஸ்தீனத்திலையும் பஞ்சம் வாட்டுது. அவங்க கேள்விப்படுறாங்க, இங்கே ஒரு மன்னர், எகிப்திலே ஒரு மன்னர் தானியங்களை விநியோகம் செய்கிறார்னு கேள்விப்படுறாங்க. இவங்க இருந்தது பாலஸ்தீனம், அவர் இருந்தது ஆப்பிரிக்கா. எகிப்துன்றது ஆப்பிரிக்க நாடு, இவங்க இருந்தது கண்டமே வேற. அவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு அவரிடத்திலே போய் தானியம் வாங்குவதற்காக போனாங்க. அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அவங்க போனது, அவருடைய தம்பியை பார்த்தது, தம்பியை வச்சுக்கிட்டது, அதுக்கப்புறம் அவங்களுடைய மற்ற சகோதரர்களை எல்லாம் வரவழைச்சது தெரியும். நாம இங்க பார்க்கிற செய்தி என்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக நெருக்கடியான ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அவர் தன்னை ஒரு குறுகிய நிலப்பரப்புக்கு உள்ளியவராக, ஒரு குறுகிய இன சிந்தாந்தத்துக்கு உள்ளியவராக, ஒரு குறுகிய தேசிய சித்தாந்தத்துக்கு உட்பட்டவராக வச்சுக்கல. அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு? யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் தருகிற பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டாரு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் அல்லாஹ் இடத்துல கேட்கும் போது எகிப்தின் நிதியமைச்சராக ஆக்குன்னு கேட்கல. அவர் என்ன கேட்டாரு?
பூமியின் நிதியமைச்சராக ஆக்குன்னு கேட்டாரு. அவரிடத்தில் அந்த பெருந்தன்மை இருந்தது. அவர் எல்லாருக்கும் கொடுத்தார். அங்கிருந்து வந்தவங்க, இங்கிருந்து வந்தவங்க எல்லாருக்கும் அவர் கொடுத்தார். இந்த பெருந்தன்மை ஆட்சியாளர்களிடத்தில் இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒண்ணு நீதி, இன்னொன்னு பெருந்தன்மை. பெருந்தன்மையினுடைய அடையாளம் என்ன? வேண்டாதவர்களுக்கும் கொடுப்பது. அவங்களுக்கு விருப்பம். பெருந்தன்மைன்னா அதான் அர்த்தம். எனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் கொடுத்தேன்னா அது கூறுகிற மனப்பான்மை. என்னை எதிர்க்கிறவங்களுக்கும் கொடுத்தா அதுதான் பெருந்தன்மை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எதிர்த்தவர்களுக்கும் அவங்களை தூக்கி கிணத்துல போட்டவங்களுக்கும் கொடுத்தாங்க. இந்த பெருந்தன்மை நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தின் பெருந்தன்மைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். அவர்கள் ஆட்சியாளரான போது இந்த பெருந்தன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தாங்க. அப்ப ஆட்சி அதிகாரம் வேண்டும்ங்கிறது கேட்கறதுக்கு ரெண்டு திறமை இருக்கணும். அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு இயல்பு இருக்கணும். குர்ஆன் சொல்லி காட்டுற இயல்பு ஒண்ணு நீதி, இன்னொன்னு பெருந்தன்மை. இது இந்த வரலாறுகள் வழியாக குர்ஆன் சொல்லி காட்டுவது. அதே போல அதிகாரம் இருக்கிற போது இந்த அதிகாரம் என்ன எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல துல்கர்னைன் அவருடைய வரலாற்றையும் சொல்லிக்காட்டு. துல்கர்னைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இறைநேசர், ஒரு சாலிஹான மனிதராக இந்த உலகத்தை ஆட்சி செய்தவர். சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயத்தினுடைய கடைசியில வரும். குர்ஆன்ங்கிறது நம்ம பேசினா அவ்வளவு சீக்கிரத்துல முடியாத ஒரு பெரிய கதை. சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயம் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு புதையல்களில் ஒரு புதையல். அதனுடைய கடைசியில அல்லாஹ் தஆலா துல்கர்னைன் என்கிற அரசரின் வரலாற்றை சொல்கிறான். அதுவும் அரசியலை பேசுகிறது தான். அரசரை பற்றி பேசுதுன்னா அது அரசியலை பேசு. இந்த துல்கர்னைன் யார் அப்படிங்கிறதுல சில கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு மகா அலெக்சாண்டர், கிரேக்கத்தை ஆட்சி செய்த, யாருக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து உலகத்தை ஆட்சி செய்து உலகத்தின் பல பாகங்களை கைப்பற்றி நம்ம இந்தியாவுக்கு கூட வந்தார். இந்த கிரேட் அலெக்சாண்டர்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த கிரேட் அலெக்சாண்டர் தான் துல்கர்னைன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ஒரு சரியான ஆய்வல்ல, அது தவறானது என்பது அறிஞர்களுடைய கருத்து. காரணம், அவரு நெருப்பு வணங்கியாக இருந்தார். ஒவ்வொரு யுத்தத்துக்கு போகும்போதும் குதிரைகளை யாகம் செய்பவராக இருந்தார் அப்படின்னு அவர் பற்றி தகவல் இருக்கு. அப்ப அவர் ஒரு நல்ல சாலிகான மனிதர் என்று சொல்றதுக்கு முடியாது. அதனால அவர் அல்ல. இன்னொருத்தரையும் சொல்லுவாங்க, பேரரசர் சைரஸ் அப்படின்னு ஈரான்ல ஒரு அரசர் இருந்திருக்கார். அவரும் பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்திருக்கிறாரு. பல ஆண்டுகள் பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்திருக்கார். அவராக இருப்பார் அப்படின்னும் சில பேர் சொன்னாங்க. அவரும் அல்ல. துல்கர்னைன் என்று சொல்லப்படக்கூடியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திற்கு முந்தையவர் என்பது ஒரு சரியான கருத்து. ஏன்னா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய இந்த ஹதீஸ் நூல்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றுக்கு முன்னதாக துல்கர்னைனுடைய வரலாற்றை குறிப்பிடுகிறார். அப்ப அவங்களுடைய ஆய்வின்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில், அதாவது 4000 வருஷத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் இந்த உலகத்தில் ஒரு பேரரசர் வந்திருக்கிறார். அன்றைக்கு எவ்வளவு நிலப்பரப்பு இருந்திருக்கிறதோ அந்த நிலப்பரப்பு மொத்தமும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. துல்கர்னைன் என்ற அரசர் சாலிகான மனிதர். அவருடைய 3 பயணங்களை அல்லாஹ் அதிலே சொல்றான். அந்த 3 பயணங்களை ஒண்ணு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவரு கர்ணைனி நபியே, உன்னிடத்தில் துல்கர்னைனை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். நபியே, நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். அந்த வரலாறு நான் சொல்றேன். அவர் என்ன செஞ்சார்? அல்லாஹ் என்ன செஞ்சார்? சுருக்கமா தான் சொன்னான். அந்த மக்கள் நிம்மதி அடைகிற அளவுக்கு அது குர்ஆனுடைய பழக்கம். விரிவா பேசுறது குர்ஆனுடைய பழக்கம் அல்ல. சுருக்கமா சொல்லுச்சு அவர் யாரு, என்ன செஞ்சார். அவர் பெரிய நாடு, பெரிய நாடுங்கிற போது பல நேரத்துல என்ன செய்ய முடியாது, அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாது. அவர் அப்படி இருக்கல. அவர் என்ன செஞ்சாரு? தன் நாட்டின் எல்லைகள் வரைக்கும் போனார். அந்த காலத்துல அது சிரமம் தானே. ஆனால் அந்த சிரமத்தை பொருட்படுத்தாம அவர் போனார். இன்னும் மக்கள் இருந்து அவருக்கு பூமியில் நாம் அதிகாரத்தை கொடுத்தோம். குல்லி ஷைஇன் சபபா, எல்லா வகையான செல்வத்தையும் அவருக்கு கொடுத்தோம். அதிகாரத்தையும் கொடுத்தோம், செல்வத்தையும் கொடுத்தோம். அவர் என்ன செஞ்சாரு? சபபா, ஒரு பாதையை போனார், பின்தொடர்ந்து போனார். போய் ஹத்தா இதா பலக மக்ரிப ஷம்சி, சூரியன் மறைகிற மேற்கின் கடைசிக்கு போயிட்டாரு. வஜதஹா தகருது ஃபி ஐனி ஹமியத்தின், ஒரு சேற்றில் சூரியன் மறைவதை அவர் பார்த்தார். அப்படின்னா அது கடைசி எல்லை, ஒரு சேத்து நிலம், அங்க போய் சூரியன் மறைகிறத பார்த்தார்.
வஜதஹிந்தஹா கௌமன், அங்கே சில மக்களை அவர் பார்த்தார். அந்த மக்கள் யாரு? பழங்குடி மக்கள். பழங்குடி மக்கள். இந்த உலகத்திலேயே ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் போதெல்லாமே ஆட்சியாளர்கள் என்ன நினைச்சிருக்கிறான்? தன்னை கடவுள்னு நினைச்சிருக்கான். யாரை அவன் ஆள்கிறானோ அவர்களை அடிமைகள்னு நினைச்சிருக்கான். உலகத்துல பல பக்கம் நடந்ததுதான். அவங்க விஷயத்துல அவன் என்ன வேணாலும் செய்யலாம். மொத்தமா கொல்லுன்னா கொல்லுவான், வாழ வைக்கிறதுனா வாழ வைப்பான், என்ன வேணாலும் செய்வான். உலகத்தில் அதிகாரம் படைச்சவங்க பல சந்தர்ப்பத்துல இப்படித்தான் நடந்திருக்காங்க. இங்க இவர் என்ன செய்யறார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இவர் என்ன செஞ்சாரு? வஜதஹிந்தஹா கௌமன், அங்கே ஒரு மக்களை பார்த்தார். அல்லாஹ் அந்த மக்கள் பழங்குடியின மக்கள், என்ன ஒன்னும் தெரியாத சாமானிய மக்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான் அவர்கிட்ட, குல்னா யா துல்கர்னைனி இம்மா அன் துஅதிப வ இம்மா அன் தத்தஹித ஃபீஹிம் ஹுஸ்னா. துல்கர்னைன் அல்லாஹ் அவரை சோதிக்கிறான். நீங்க ஒண்ணு இவங்க எல்லாத்தையும் கொலை செஞ்சிடலாம். இவங்கள்ட்ட என்ன இல்லை? தீன் இல்லை. இவங்கள்ட்ட அல்லாஹ்வை வணங்குற பழக்கம் இல்லை. இவங்க பூராமே எப்படி இருக்கிறாங்க? சீர்க்கு செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் நீ கொலை செஞ்சிடலாம், அல்லது இவர்களிடத்தில் நீ நல்ல வழியை கடைபிடிக்கலாம் அப்படின்னு யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அவரை சோதிக்கிறான். இவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு சோதிக்கிறான். நமக்கு அவர் எப்படின்றத அல்லாஹ் காட்டுறான். அல்லாஹ் அவருக்கு அதிகாரம் கொடுக்குறான். இந்த மக்களை கொல்றதுன்னா நீ கொன்னுடலாம், இல்லைன்னா இவங்க விஷயத்துல. அப்ப அவர் சொல்றாரு, இதுதான் சொல்றது, ஆட்சியாளர்களிடத்தில் என்ன இருக்கணும்? குறுகின சிந்தனை இருக்கக்கூடாது, பெருந்தன்மை இருக்கணும். அவர் சொல்றாரு, அம்மாமன் லலம ஃபஸௌஃப நுஅதிபுஹு, அப்படியெல்லாம் எல்லாரையும் நாம கொல்ல மாட்டோம். இனிமேல் யார் அக்கிரமம் செய்கிறார்களோ அவர்களை நாம் தண்டிப்போம். இனிமேல் இப்ப ஆட்சி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இனிமேல் யார் அக்கிரமம் செய்கிறார்களோ அவர்களை நாம் தண்டிப்போம். அதுக்கு பின்னாடி அவர் நாளை மறுமைக்கு போயும் தண்டனை பெறுவார். அம்மாமன் ஆமன, யார் ஈமான் கொண்டு அமில சாலிகன் நல்லமல்களை செய்கிறார்களோ ஃபலஹு ஜஸாஉல் ஹுஸ்னா, அவருக்கு நற்கூலி உண்டு. வஸனகூலு லஹு மின் அம்ரினா இஸ்ரா, அவருக்கு லேசான கட்டளைகளை கொடுப்போம். அப்ப இவ்வளவு காலம் அவங்க சிறுக்கில் இருந்தாங்கிறதுக்காக அவங்கள நம்ம கொல்ல மாட்டோம். அவங்களுக்கு நல்லது சொல்லுவோம். நல்லபடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நாம அல்லாஹ் நற்கூலி கொடுப்பான். நாம ஒரு சின்ன சின்ன கட்டளைகளை சொல்லுவோம். இல்லையா அப்ப நம்ம தண்டிப்போம் சொன்னார். இதுல என்ன வெளிப்படுது? அவருடைய நீதி வெளிப்படுது, நீதி உணர்வு வெளிப்படுது. எல்லாத்தையும் நாம அரசரா இருக்கிறதுனால நம்ம நினைச்சபடிக்கு எல்லாத்தையும் இப்படி நினைக்கிறேன். இன்னைக்கும் நினைக்கிறான் பாருங்க. இன்னைக்கும் உலகத்துல அதிகாரம்ங்கிறது, இந்த ஜனநாயகம்னு பேசப்பட்டாலும் சரி, சர்வாதிகாரம்னு பேசப்பட்டாலும் சரி, அதிகாரம்ங்கிறது ஒரு பெரிய மயக்கம் தான். அந்த மயக்கத்தை சரியா புரிஞ்சுக்காதவன் நீதி தவறித்தான் நடப்பான். அன்னைக்கு பேசுறாங்க பாருங்க, ஒண்ணு இல்லை. மகாராஷ்டிராவுடைய சட்டசபையினுடைய வாசல்ல நின்றுகிட்டு அந்த எம்எல்ஏ பேசியிருக்கிறார். அந்த ஊருக்கு ஒரு எம்எல்ஏ பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாரு? அவுரங்கசீப்பினுடைய காலத்தில் இந்தியாவுடைய பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசுறாரு. இதுல என்ன தப்பு? நல்லா இருந்துச்சா இல்லையான்னா நீ அது நல்லா இருந்துச்சு இல்லைன்னு சொல்லணும். அதுக்காக சட்டமன்றத்துல அவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்றத்திலிருந்து அவரை வெளியேற்றி, உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒருத்தன் சொல்றான் எங்க ஊருக்கு அனுப்புங்க, நாங்க அவருக்கு நல்ல பாடம் கத்துக் கொடுப்போம். அப்ப என்ன நடக்குது பாருங்க எங்க ஊருக்குள்ள. இந்த காட்டாட்சிக்கும் நல்ல ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த அதிகாரம்ன்றது கையில வரும்போது இப்படித்தான் நீதி தவறி பேசுறதுக்கு தூண்டும் எங்கேயுமே. அப்ப அங்க யாரு நிதானத்தோட நடந்துக்கிறாங்களோ அவங்கதான் சிறந்தவர்கள். இவர் துல்கர்னைன், அவருடைய ஆட்சி அவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சி அல்லாஹ் கொடுத்தான். அவர் சாமானிய தாழ்த்தப்பட்ட பழங்குடி விளிம்பு நிலை மக்களிடத்துல போகும் போதும் அவர் என்ன சொன்னாரு? நான் அவங்கள்ட்ட நியாயமா நடந்துக்குவேன்னு சொன்னார். ஆட்சியாளர்கள் அடுத்து எப்படி இருக்கணும் அந்த தொடர்ல வருது. அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணாரு? திரும்பி போனார். மேற்கு போனாரா? மேற்கு போனவர் அடுத்து இன்னொரு பக்கம் கிழக்கு போனாரு. கிழக்கு போனவங்க அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஆடை கூட அணியாதவர்களாக, சராசரி வெறும் மானத்தை மறைக்கிற ஆடை மட்டும் அணிஞ்சுக்கிட்டு ஆடை அணியாதவர்களாக இருந்த ஒரு மக்கள் இருந்தாங்க. அங்க போனாரு, அவங்களையும் அவர் சரி பண்ணாரு. அதுக்கு அடுத்து அவர் என்ன செஞ்சாருன்னு வருது. வேறொரு மக்களை போய் பார்த்தார். வேறொரு மக்களை போய் பார்த்தார். அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க பேசுறது என்னன்னு அவருக்கு புரியல. அதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹத்தா இதா பலக பைன சத்தைனி, ரெண்டு மலைக்கணவாய்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு இடத்தைக்கு வந்து சேர்த்தார்.
வஜத மின் தூனிஹிமா கௌமன், அங்கே ஒரு சமூகத்தாரை அவர் பெற்றுக்கொண்டார். லா யகாதூன யஃப்கஹூன கௌலா, அவர்கள் பேசுவதை அவரால் புரிந்து கொள்ள முடியல. அவருக்கு புரியுற மாதிரி அவங்க பேச முடியல. ஆனா அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கைன்னா, இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், எங்களுக்கு பக்கத்தில் யஜூஜ் மஜூஜ் என்கிற மக்கள் வசிக்கிறார்கள். அவங்க அடிக்கடி வந்து எங்களை தொந்தரவு பண்றாங்க. நாங்க எங்களுடைய விளைச்சலை சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. நாங்க விளைச்சு வச்சா, கஷ்டப்பட்டு விளைச்சு வச்சா அதை சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. அதனால நீங்க ஃபஹல் நஜ்அலுக்கு ஹர்ஜன் அலா அன் தஜ்அல் பைனனா வ பைனஹும் சத்தா, நீங்க எங்களுக்கு ஒரு அணை கட்டி கொடுத்தா நாங்க உங்களுக்கு கூலி தர்றோம், நாங்க உங்களுக்கு கூலி தர்றோம். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க கூலி எல்லாம் தர வேண்டாம், அல்லாஹ் எனக்கு கொடுத்தது பெரிய, ஏன்னா ஆட்சியாளருடைய கடமை. ஆட்சியாளர்கள் கடமையை செய்யறதுக்கு காசு வாங்கக்கூடாது, கடமையை செய்யறதுக்கு காசு வாங்கக்கூடாது. இன்னைக்கு அதுக்கு தான் காசு வாங்குறோம். அப்புறம் அவரு சொல்றாரு, நீ எனக்கு கூலி எல்லாம் தர வேண்டியதுன்னு அவர் சொல்றாரு. மா மக்கன் நீ ஃபீஹி ரப்பி ஹைருன், என் இறைவன் எனக்கு தந்திருப்பது ரொம்ப சிறந்தது. ஆளால உதவிதான் வேணும். உங்களுடைய பலத்தால் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அஜ்அலு பைனக்கும் வ பைனஹும் ரதுமா, உங்களுக்கும் அந்த மக்களுக்கும் இடையிலே நான் ஒரு அணையை கட்டித் தருகிறேன் என்று சொன்னார். சொல்லிட்டு அவர் ஒரு அணை கட்டி கொடுத்தாரு, இரும்பினாலான அணை. அல்லாஹ் அதை பத்தி சொல்றான். அவர் சொல்றார், ஆத்தூனி ஜுபரல் ஹதீதி, இரும்பு பாலங்களை கொண்டு வந்து அடுக்குங்க. இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில இரும்பு பாலங்களை கொண்டு வந்து அடுக்குங்கள். ஹத்தா இதா சாவா பைன சதஃபைனி, அது சிகரங்களுக்கு நிகராக வந்து சேரும் போது உன்ஃபகு, நீங்க அதுல கீழே என்ன பண்ணுங்க, நெருப்பு வைங்க. நெருப்பு வச்சு ஹத்தா இதா ஜஅலஹு நாரன், அதை எரிப்போம். எரிச்சா என்ன ஆகும்? இரும்பு நெருப்பு மாதிரி ஆயிடுமா இல்லையா? நெருப்புல போட்டு இரும்பு நெருப்பு மாதிரி ஆகும் போது உஃபிகாலை கித்ரா, நான் இதன் மீது செம்பை ஊற்றுகிறேன். நெருப்பு நல்லா எரிஞ்சு நிற்கும் போது இதன் மீது நான் செம்பை ஊற்றுகிறேன். அப்படி ஊத்துனா இது என்ன ஆயிடும்? ஒரு வலிமையான அணையாக, தடுப்பணையாக மாறிவிடும். அதை ஏறி அவரால் வரவும் முடியாது. அதில் ஓட்டை போடவும் அவர்களால் முடியாது. மேல ஏறியும் வர முடியாது, ஓட்டு போடவும் முடியாது. நான் அப்படி ஒரு அணையை கட்டித் தருகிறேன் என்று அவர் சொன்னார். அணை கட்டிட்டாங்க, அணைய கட்டிட்டாங்க. அணை கட்டி முடிச்ச உடனே உலகத்தில் பெரிய ஒரு அணை, இப்படி ஒரு அணை இருந்திருக்கிறது, எங்கே இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் பெரிய அளவுல நடந்திருக்கு. தப்சீர்களை பார்த்தா அதை நம்ம படிக்கலாம். காக்கேசிய மலைத்தொடர்களுக்கு நடுவே இப்படி ஒரு அணை இருந்தது, இரும்பு அணை அப்படின்றதெல்லாம் தப்சீர்கள்ல போட்டிருப்பாங்க. அந்த அணையை கட்டி முடிச்ச பிறகு அவர் சொன்னாரு, ஹாதா ரஹ்மத்துன் ரப்பி, இது என் இறைவனுடைய அருள், இது என்னுடைய இறைவனுடைய அருளால தான் இதை கட்டி இருக்கிறோம். என் இறைவன் வாக்களித்த நாள் வருகிற போது ஜஅலஹு தக்கா, இதை துகள் துகளாக ஆக்கி விடுவான். இது ரொம்ப இரும்பினாலான பலமான அணை தான். ஆனா அல்லாஹ் வாக்களித்த நாள் வருகிற போது துகள் துகளாக ஆக்கி விடுவான். சைனாக்காரன் ஆர்டர் பண்ணி 3000 கோடி செலவு பண்ணி ஒரு சிலையை வாங்கி கொண்டு வந்து வச்சாங்க. அதை யார் தயார் பண்ணல, நம்ம தயார் பண்ணல. வாங்கி வச்சுக்கிட்டு அவ்வளவு பெருமை பேசுறான் இன்னைக்கு உலகத்துல. அவர் இவ்வளவு செஞ்சுட்டு சொல்றாரு, இது என் இறைவனுடைய அருள், அவன் செஞ்சு. இப்ப இதுல நாம பாக்குறோம், ஒண்ணு அவருக்கு இருந்த நீதி, ரெண்டாவது மக்களுக்கு எவ்வளவு தூரம் நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் நன்மை செய்யும். ஆட்சி அதிகாரத்துக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறோம்னா, அது நம்ம ஒரு பள்ளிவாசல் தலைவரா வந்தாலும் சரி, ஒரு அல்லது எந்த ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு குடும்ப தலைவரா வந்தாலும் சரி, வரும்போது நம்ம என்ன செஞ்சிடணும்னா, நம்மால செய்ய முடிஞ்ச ஒரு காரியத்தை செஞ்சோம். அது துல்கர்னைன் கட்டிய அணை போல பெரிய விஷயமாக இருக்கலாம். ஆட்சியாளர்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு எய்ம் இது. நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா என்ன செய்வேன்? நான் ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை மக்களுக்காக செய்து கொடுப்பேன். அவங்கள்ட்ட இருந்து புடுங்கிக்கிறதாக இல்லாம அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியாக மக்களுக்காக செஞ்சு கொடுப்பேன்னு ஆட்சியாளர்கள் நினைக்கணும் அப்படிங்கிற வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். அப்ப ஆட்சியாளர்கள்ட்ட இருக்க வேண்டியது என்னன்னா, ஒண்ணு நீதி, பெருந்தன்மை, மக்களுக்காக காரியமாற்றுகிற இந்த இயல்பு. இது 2 3 ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கணும். இருக்கக்கூடாதது என்ன, அதையும் அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு என்னன்னா ஜபாபிரா, சர்வாதிகாரம். ஆட்சியாளர்கள்ட்ட என்ன இருக்கக்கூடாது? சர்வாதிகாரம். அதுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணம் சொல்றான். யாருன்னா நம்ரூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட்டான் பாத்தீங்களா, அந்த நம்ரூத் அவன் 400 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கான்.
உலகத்திலேயே முதல் முறையாக மகுடம் அணிந்து கொண்ட ஆட்சியாளருக்குன்னு மகுடம் அணிந்து கொண்ட ஆட்சியாளர் நம்ரூது தான். அவ்வளவு மண் வலா தாஜாலா ரசிகி, முதலாக மகுடம் வச்சுக்கிட்டவன், ஒத்த ஜப்பரஃபில் இருந்து பூமியிலே சர்வாதிகாரம் நடந்து கொண்டவன், ஒத்த ருபூபியா தன்னை கடவுள் என்று வாதிட்டுக் கொண்டவன். அவனுக்கு பின்னாடிதான் ஆட்சியாளர்கள்ட்ட அவங்கள கடவுள்னு சொல்லிக்கிற இயல்பு வந்துச்சு. நம்ம தமிழ்ல கூட ஆட்சியாளர்களை எப்படி சொல்ற பழக்கம் இருக்கு, கடவுள் இறைவன் அப்படின்னு சொல்ற ஒரு பழக்கம் இருக்கு. கோன்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல, ஒத்த சொல்லு. அந்த ஒத்த சொல்லுக்கு கடவுள்னு அர்த்தம் இருக்கு, அரசன்னு அர்த்தம் இருக்கு. கோன்னு சொல்றாங்களா இல்லையா, கவிக்கோ அப்படின்னு என்ன சொல்றாங்களா இல்லையா, கோன்னு சொன்னாலும் அரசன் அர்த்தம். அரசன்னா அவன் இறைவனுக்கும் கோன்னு சொல்லுவாங்க, அரசனுக்கும் கோன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பழக்கம் முதல்ல தொடங்கி வச்சவன் யார் தான், நம்ரூது தான் தொடங்கி வச்சான். அல்லாஹ் குர்ஆன்ல அவனை பத்தி சொல்றான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி, தன்னுடைய ரப்பு விஷயத்தில் இப்ராஹிமோடு வழக்காடினானே அவனை பற்றி பார்த்தீர்களா? அந்த ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, யார்கிட்ட வாதிடுறான், ஒரு நபிகிட்ட வாதிடுறான். எந்த தைரியத்துல வாதிடுறான், அவன் அரசன் என்கிற தைரியத்துல வாதிடுறான். இது கால இப்ராஹிம் சொன்னார், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத்து, என் இறைவன் தான் உயிர் கொடுக்கிறான் மௌத்தாக்குகிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அவன் கேட்டான், உன்னுடைய ரப்பு யார்? என்னுடைய ரப்பு அல்லாஹ். அவர் என்ன செய்வார், அவர் தான் ஹயாத்தையும், அல்லாஹ் தான் ஹயாத்தையும் கொடுக்குறான் மௌத்தையும் கொடுக்குறான் அப்படின்னு அவர் சொன்னார். அவன் என்ன பண்ணான், ஜெயில இருந்து 2 பேர்த்த வர வச்சான். வர வச்சு ஒருத்தனை கொண்டு போட்டு ஒருத்தனை விடுதலை செஞ்சுட்டு சொன்னா, இவனை நான் கொன்னேன், நானும் தான் என்ன செய்யறேன், புரியுதா இல்லை, நானும் தான் உயிர் கொடுக்கிறேன், நானும் தான் விடுதலை நானும் தான் உயிரை எடுக்கிறேன்னு சொன்னான். கால அன உஹீவ உமீத்து, நானும் தான் உயிர் கொடுக்கிறேன், நானும் தான் மௌத்தாக்குகிறேன் என்று சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தான், முட்டா பையனா இருக்கானே, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? உடனே ஒரு ட்ரெண்ட் மாத்தினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக், அல்லாஹ் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான். ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், நீ அதிகாரம் உடையவனாக இருந்தால் மேற்கிலிருந்து உதிக்கவை பார்க்கலாம், நீ ரப்பாக இருந்தால் மேற்கிலிருந்து உதிக்கவை பார்க்கலாம் என்று சொன்னார். ஃபபுஹிதல்லதி கஃபர, அந்த கெட்ட ஆட்சியாளன் திகைத்து போனான் என்று குர்ஆன் சொல்லு. இவன் குர்ஆன் சொல்லி காட்டுது, இவன் எப்படிப்பட்டவன், சர்வாதிகாரி, மக்களை எல்லாத்தையும் அடக்கி ஆளணும்னு நினைச்ச அவன் அழிஞ்சு போனான் அப்படிங்கிற வரலாற்றை குர்ஆன் சொல்லு. இவன் இப்படி இருக்கக்கூடாது, ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கக்கூடாது, நம்ரூதை போன்ற சர்வாதிகாரிகளாக இருக்கக்கூடாது. குர்ஆன் இன்னொரு ஆட்சியாளரையும் சொல்லுது, ஷத்தாத். அந்த பேரை சொல்லல, ஷத்தாதுங்கிற பேரையோ நம்ரூதுங்கிற பேரையோ சொல்லல, சொல்லாம அவங்கள பற்றி செய்தி சொல்லுது. ஷத்தாதுன்ற ஒருத்தர் இருந்தான். இவன் யாருன்னா பெரிய தாம்பீகம். ஆட்சியாளர்கள்ட்ட 2 இயல்பு நம்ம பார்க்கலாம் தப்பான ஆட்சியாளர்கள்ட்ட. ஒண்ணு என்ன, சர்வாதிகாரம், அவங்க சொல்றதுதான் நிக்கணும், மற்றவங்க இப்ப இருக்கிற அமெரிக்க அதிபர் பேசுறான் பாருங்க, சர்வாதிகாரம். உலகத்தில் மற்ற யார் சொல்ற எந்த கருத்தையும் கவனத்திலே எடுத்துக்க மாட்டேங்கிறான். இவன் ஒரு ரியல் எஸ்டேட் ஆளு, அதனால இவன் சொல்றான், காசால நாங்க ரியல் எஸ்டேட் பண்ணி, காசால இவ்வளவு கோடி முதலீடு பண்ணி, காசால நாங்க புதுசா அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டுவோம், ஏன்னா அது சீஷோர்ல இருக்கு, கடற்புறத்துல இருக்குது, அதை நாங்கள் சுற்றுலா தலமாக ஆக்குவோம். அந்த மக்களுடைய 100 ஆண்டு கால போராட்டம் எப்படிப்பட்டது, எவ்வளவு வலி வேதனையை தாங்கி அந்த நிலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த நிலம் எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எல்லாம் தெரியாம பேசுறானே இந்த சர்வாதிகார இயல்பு. இது ஆட்சியாளர்கள்ட்ட வரும். அதே ஆட்சியாளர்கள்ட்ட அடுத்து வர்ற இயல்பு என்னன்னா ஆடம்பரம். கிடைச்சிருக்கிற அரச பதவியை பயன்படுத்தி தாம்பீகமாக வாழ்வது, பெரிய பெரிய அரண்மனைகளை கட்டிக்கொண்டு உல்லாசமாக வாழ்றது. நம்மால் ஏழை தேசத்தின் பிரதமர் 50,000 ரூபாய்க்கு சூட் வாங்கி போடுறாரு, 50,000 ரூபாய்க்கு சூட் வாங்கி போடுறாரு இல்லையா, காளான் இத்தனை ரூபாய்க்கு காளான் வாங்கி சாப்பிடுறாருன்னு சொல்றோம். இது ஆட்சியாளர்கள்ட்ட வரக்கூடிய ஒரு தீமை தான். குர்ஆன் இந்த தீமைக்கு ஆளானவன் தான் ஷத்தாத். குர்ஆன் அவனை பத்தி சொல்லுது, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆதின் இரமதாத்தில் இமாதில்லதி லம் யுக்லக் மித்லுஹா ஃபில் பிலாத் அப்படின்னு சூரத்துல் ஃபஜ்ர் அத்தியாயத்துல வரும். அதுல அது இவனை பத்தி தான் சொல்லுது. இவன் என்ன பண்ணானா, இவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஆதுகளுக்கு அல்லாஹ் ஆது கூட்டத்தை சார்ந்தவர், ஆது கூட்டத்தை சார்ந்த அரசன். ஆது கூட்டத்தின் தலைவனுக்கு 2 பிள்ளைங்க, ஒருத்தன் ஷத்தாது, இன்னொன்று ஷதீது. அதுல ஷதீது இறந்து போன உடனே ஷத்தாது தான் ஆட்சிக்கு வருவான்.
இவன் பெரிய ஆடம்பர பிரியன். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை பத்தி அவன்கிட்ட சொன்ன உடனே அதை நானே கட்டுவேன். சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான். சொர்க்கம் அப்படி இருக்கும், தோட்டமா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்லாம் சொன்னேன். நானே கெட்டுவலேன்னு சொன்னான். சொல்லிட்டு அவனுடைய தோழர்களுக்கு உத்தரவிட்டான். என்ன சொல்லி உத்தரவிட்டான்? அதுன் அப்படின்ற இடத்துல நீங்க ஒரு பெரிய சொர்க்கத்தை கெட்டுங்கன்னா, பெரிய சொர்க்கத்தை கெட்டுங்க, தங்கம் வெள்ளியால் உருக்கி ஒரு சொர்க்கத்தை கெட்டுங்க, அதுல விலை உயர்ந்த கற்கள், மாணிக்க மரகத கற்கள் பதிக்கப்பட்ட தூண்களை வையுங்க, அதுல வகை வகையான மரங்களை வச்சு நீங்க ஒரு பெரிய ஒரு மாளிகையை கட்டுங்க அப்படின்னு சொன்னான். 300 வருஷம் கட்டினாங்க. வரலாற்றில் ஒரு கருத்து, 300 வருஷம் கட்டினாங்க. அது எவ்வளவு பல வருஷங்கள் ஆயிருக்கலாம், ஏன்னா அவங்க எல்லாம் நீண்ட காலம் வாழ்ந்தவங்க தானே. அவ 300 வருஷங்கள் கட்டினாங்களாம். கெட்டி அதை உள்ளார குடிபொங்கலாம்ங்கிற சந்தர்ப்பத்துல முதல் நாள் அல்லாஹ் தஆலா அவனை உள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அவனை அழிச்சான், ஷத்தாதை அழிச்சான் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்த வரலாறை குர்ஆன் சொல்லு. அது சொல்லி காட்டுகிற செய்தி என்னன்னா, ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது நாம அதன் உல்லாசங்களை அனுபவிப்பவர்களாக, அதில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. மாஷா அல்லாஹ், நான் இன்னைக்கு தான் ஒரு செய்தி படிச்சேன். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சர்பத்து குடிச்சா அழுவாங்க. சர்பத்து குடிச்சு அழுவாங்க. உலாயிக்கது வஜ்ஜிலத்துலஹும் தய்யிபாத்துஹும், யார் இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் ஒருவேளை அவர்கள் செய்த நன்மைகளுக்கான கூலிய சீக்கிரமே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அழுந்தா அந்த தண்ணி, அந்த கண்ணீர் அவங்க குடிச்சிட்டு அந்த கிளாஸ்ல விழுமா, அந்த அளவுக்கு அழுவாங்க. அதே அவங்க குடிப்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி இருந்தாங்க? இது குர்ஆன் உருவாக்கிய அரசியல் தலைவர். குர்ஆன் இப்படி உலகத்தில் இப்படியெல்லாம் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டித்த குர்ஆன் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களை உலகத்திற்கு சொல்லிச்சு. உலகத்தில் இவர்களை போல ஆட்சியாளர்களை பார்க்க முடியாது என்கிற அளவுல மிகப்பெரிய ஆட்சியாளர்களின் ஒரு பட்டியலை குர்ஆன் கொடுத்திருக்கு. அன்றைக்கு மட்டுமல்ல, அந்த ஆட்சியாளர்களில் சிறந்த ஆடம்பரங்களை பொருட்படுத்தாத ஆட்சியாளர்கள்ங்கிற பட்டியல்ங்கிறது அது குர்ஆன் உருவாக்கிய முதல் காலத்தில் மட்டுமல்ல, இன்ன வரைக்கும் குர்ஆன் உருவாக்கிய ஆட்சியாளர்கள் உலகத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள், ஆடம்பரத்தை நாடாதவர்களா. அவுரங்கசீப் அந்த வகையில் ஒருத்தர் தான். அவுரங்கசீப்பை குறை பேசுறவன மாதிரி உலகத்துல முட்டா பையனும் இருக்க முடியாது. ஏன்னா 50 வருஷம் இந்தியாவை ஆட்சி செய்திருக்க. நீ வரலாறு எடுத்து படி, நீ எத்தனை வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறேன்னு பாரு. 50 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்க. அது எங்கிருந்து ஆட்சி செஞ்சிருக்காருன்னா, காபூலில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்க. இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான், இன்னைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தான், இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷ், இதெல்லாம் விட்டு எது வரைக்கும் என்ன என்ன பலம் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் நீங்க ராணுவ பலத்துலதான் ஆட்சி வச்சிருக்கீங்க. அப்ப அவருக்கு அன்னைக்கு என்ன பலம் இருந்திருக்க முடியும்? இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்யறதுக்கு என்ன பலம்? அல்லாஹ்வுடைய ஆன்ம, அல்லாஹ் கொடுத்த ஆன்ம வலிமை மட்டும்தான் வச்சு ஆட்சி செய்தார். யாராலும் மறுக்க முடியாது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தது. நான் வரலாறு படிக்கும் போது வரலாறு பேசுறவன் எல்லாமே முஸ்லிம் மன்னர்களை பத்தி பேசுறதா இருந்தா கண்டபடி பேசுவான். அதுவும் அவுரங்கசீப்பை பத்தி பேசுறதா இருந்தா அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க, அவர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாருன்னு. ஆனா யாராக இருந்தாலும் கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவான், அவுரங்கசீப்பை போல தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தமான ஒரு அரசர் இந்திய வரலாற்றில் இருந்ததில்லை. அவர் தொப்பி பின்னி விற்று தன் வாழ்க்கை நடத்தினார், குர்ஆனை எழுதி கொடுத்து தன் வாழ்க்கை நடத்தினார் அப்படின்னு சொல்லாம எனக்கு தெரிஞ்ச எந்த ஆசிரியரும் போனது. அவுரங்கசீப்பை எவ்வளவுதான் விமர்சனம் பண்ணியிருந்தாலும் இதை சொல்லாம எந்த ஆசிரியரும் போனதில்லை. 50 வருஷம் வாழ்ந்தவர் அவர். நாம நம்ம இங்க சிவாஜியை நீங்கள் பாராட்டுகிறீர்கள், கொண்டாடுறாங்க அப்படின்னா நாம அதை பத்தி ஒன்றும் பேசல. ஆனா ஒப்பிடுவதற்கான பொருத்தமே கிடையாது. அவுரங்கசீப் ஒரு பேரரசு. சிவாஜி எந்த நிலத்துக்கு ஆட்சியாளராக இருந்தார், எவ்வளவு பெரிய நிலத்துக்கு ஆட்சியாளராக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க. நாம கொண்டாடப்படுகிற தலைவர்களை நாம மறுக்கல, ஆனால் உரிய மரியாதை தரப்படாமல் போகும்போது அது நம்முடைய அறிவுக்கு தான் பரவீனம், அது யாரும் புரிஞ்சுக்கிறது. ஆனால் குர்ஆனுடைய ஆட்சியாளர்களுக்கு அவரும் ஒரு சாட்சி. மிக எளிமையான, மிக சாதாரணமான ஆட்சியாளராக அவர் இருந்தார். அப்ப குர்ஆன் ஒரு அரசியலை சொல்லுகிறது. எப்படிப்பட்ட அரசியல்னா,
ஆட்சி அதிகாரம்ங்கிறது அல்லாஹ் தரக்கூடியது, அல்லாஹ் தீர்மானிக்கிறான். ஆட்சி அதிகாரம் நமக்கு வேணும்னு நினைக்கலாமா? நினைக்கலாம். 2 குவாலிட்டி இருக்கணும், அறிவும் இருக்கணும், திறமை இருக்கணும். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நம்ம கிட்ட 3 குணம் இருக்கணும். நீதி இருக்கணும், பெருந்தன்மை இருக்கணும், நல்லது செய்யக்கூடிய சிந்தனை நம்மகிட்ட இருக்கணும். என்ன இருக்கக்கூடாது? ஜப்பாரியத் என்கிற சர்வாதிகார மனப்போங்கு இருக்கக்கூடாது. உல்லாசத்தை அனுபவிக்கலாம்ங்கிற சிந்தனையும் அதில் இருக்கக்கூடாது என்பது இது நமக்கு தரக்கூடிய குர்ஆன் கற்றுக் கொடுக்கிற அரசியல் வரலாறு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு திருக்குர்ஆனுடைய மகத்தான பெருமைகளை நிறைவாக விளங்கிக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.